வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம ஃபோர்காஸ்டிங்கோட ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கேட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐ திங்க் ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் பாஸ்ட்டில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ த சேல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் டியூரிங் த லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 4 வருஷத்தோட சேல்ஸ். ஸோ இப்போ இந்த மந்த்லி ஆர் வீக்லி பேசிஸில் பண்ணல, இந்த டேட்டாஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்லி பேசிஸ் 860, 880, 870 and 890 units. So the forecast for the 4th year was 876 units. And if the forecast for the 5th year using simple exponential smoothing is equal to the forecast using 3-month moving average, the value of the exponential smoothing constant alpha is. ஸோ மறுபடியும் கொஷினை கிளியராக படிச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் சேல்ஸை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர். அதே மாதிரி நாம் யூகிச்சிருப்போம் ஃபோர்காஸ்ட் பண்ணி, அது வந்து 4th இயருக்கான டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் கம்மிங் அரவுண்ட் 876. அதுக்கப்புறம் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, ஃபோர்காஸ்ட் ஃபார் த 5th இயர் யூஸிங் எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தட் வந்து எக்ஸாக்டாக ஈக்குவலாக வருது. எதுக்கு அப்படின்னா அதே 5th இயர் ஃபோர்காஸ்ட் யூஸிங் 3-month மூவிங் ஆவரேஜுக்கு. இந்த க்ளூவை நம்ம யூஸ் பண்ணி we have to find out the exponential smoothing constant alpha. ஸோ 4th இயருக்கு ஃபோர்காஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 5th இயருக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறது எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூதிங் மூலமாக பண்ணுறதும் சரி, 3-month மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஈக்குவலாக வருது. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 2005 கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1/7, ஆப்ஷன் பி 1/5, ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2/7 அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2/5. ஓகே, ஸோ ஃபோர்காஸ்ட் ஃபார் த 5th இயர் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் 3-month மூவிங் ஆவரேஜ். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, ரீசன்ட் பாஸ்ட் 3 டேட்டாஸ் எடுப்பீங்க. ஸோ அப்போ உங்கள் கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 890, 870 அண்ட் 880 இந்த 3 தான் ரீசெண்டில் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக எடுத்து ஆட் பண்ணி 3-month மூவிங் ஆவரேஜுங்கிறதுனால டிவைட் பை 3, ஐ மீன் 3 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ் ஆர் 3 டேட்டா மூவிங் ஆவரேஜ் வாட் எவர். ஸோ போட்டோம் அப்படின்னா 880 யூனிட்ஸ் வருது. ஓகே, அடுத்தது எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூதிங் அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த இயருக்கு கண்டுபிடிக்கிறோமோ அதோட ஃபோர்காஸ்ட் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு அதுக்கு முன்னாடி உள்ள ஃபோர்காஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் த ஆக்சுவல் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்டட் வேல்யூ. ஓகே, இப்போது என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுற அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எக்ஸ்பொனன்ஷியல் மெத்தட் மூலமாக ஃபோர்காஸ்ட் பண்ணுறதும் 3-month மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறதும் 3 பீரியட் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி பண்ணுறதும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5th இயருக்கு கண்டுபிடிக்க போகிற அந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து 3 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன் அந்த வேல்யூவை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 5th இயர் தானே நீங்கள் இது பண்ணுறீங்க. ஓகே, அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4th இயரோட டேட்டா வந்து நீங்கள் போடுவீங்க. ப்ளஸ் ஆல்ஃபா தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். இன்டூ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th மந்தோட ஆக்சுவல் டிமாண்டு அப்புறம் 4th மந்தோட ஃபோர்காஸ்டட் இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டுட்டு இதிலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ விச் மீன்ஸ் 876 முதல்ல இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆயிரும். அப்புறம் டிவைடட் பையில் இந்த வேல்யூ பண்ணிங்க அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 4 = 14 ஆல்ஃபான்னு வருது. ஸோ ஆல்ஃபா வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2/7 வரும். ஸோ நீங்கள் ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கொஷினில் உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ இந்த கொஷின் மிஸ் பண்ணியிருந்தோம், அதனால் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் கொஷினுக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஐ திங்க் நம்ம இதிலேருந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இன் அ கேலண்டர் இயர் த டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் ஆஃப் த மோட்டர் பைக்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் வந்து பார்த்திங்கன்னா 200. ஆக்சுவல் டிமாண்ட் ஃபார் த மோட்டர் பைக்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் அண்ட் ஜூலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்காஸ்ட் பண்ண வேல்யூ ஆஃப் ஜூன் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் தென் actual demand value of June and July கொடுத்துருக்காங்க. If the single exponential smoothing method with the smoothing constant 0.7 is used, then the demand forecast for the month of August would be. ஸோ ஆகஸ்ட் மந்தோடது வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஓகேவா, ஸோ கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஜூலையோட ஆக்சுவல் டிமாண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபோர்காஸ்டட் வேல்யூ ஃபார் ஜூன் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபோர்காஸ்டட் வேல்யூ ஃபார் ஜூலை தெரியாது. ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆகஸ்ட் மந்தோட ஃபோர்காஸ்ட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி சம் கிட்டத்தட்ட இது 4th டைம் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே ஈஸி, பார்க்கலாம். ஸோ ஜூன் மந்தோட ஃபோர்காஸ்டட் வேல்யூ 200 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் டிமாண்ட் ஃபார் ஜூன் அண்ட் ஜூலை கொடுத்துருக்காங்க 300 and 350 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆகஸ்ட் மந்தோடது கேட்குறாங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, பட் நமக்கு ஜூலையோடதே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஜூலையோட ஃபோர்காஸ்டட் வேல்யூ வேணும் அப்படின்னா ஜூனோட ஃபோர்காஸ்டட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட் டைம்ஸ்
the actual demand for June minus forecasted value for June. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜூலையோட ஃபோர்காஸ்ட் வேல்யூ கிடச்சிரும். ஒன்ஸ் அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட்டோட ஃபோர்காஸ்ட் வேல்யூக்கு போகலாம், விச் வில் பி நவ் ஈக்குவல் டு ஃபோர்காஸ்டட் வேல்யூ ஆஃப் ஜூலை ப்ளஸ் ஆல்ஃபா டைம்ஸ் ஆக்சுவல் டிமாண்ட் ஆஃப் ஜூலை மைனஸ் ஃபோர்காஸ்டட் வேல்யூ ஆஃப் ஜூலை. ஃபோர்காஸ்டட் வேல்யூ ஆஃப் ஜூலை தான் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர். ஸோ டோட்டலாக 326 யூனிட்ஸ் வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 326. இது ஃபில் இன் தி பிளாங்க் டைப் ஆஃப் கொஷின் அண்ட் 2 மார்க் கொஷின், ரொம்பவே ஈஸி, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேட் 2018 ரீசெண்ட் பாஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸை யூஸ் பண்ணி கேட்குறது. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஒன் சச் ப்ராப்ளம் தான் இது. ஆக்சுவல் அண்ட் ஃபோர்காஸ்டட் டிமாண்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பீரியடுக்கு ஆக்சுவல் டிமாண்ட் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஃபோர்காஸ்டட் டிமாண்ட் வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபோர்காஸ்டட் டிமாண்ட் வேல்யூஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபோர்காஸ்ட் எரர் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீன் அப்சல்யூட் டிவியேஷன், MAD கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் மீன் அப்சல்யூட் பர்சன்டேஜ் எரர், MAPயும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெண்டுமே ரெஸ்பெக்டிவ்லி எவ்வளோ வருதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 13 and 7.84% respectively, option B 13 and 9.85% respectively, option C 17 and 7.84% respectively, and option D 17 and 9.85% respectively. ஸோ கொஷின் பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு MAD அண்ட் MAPE கண்டுபிடிச்சி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக காலம் வைஸ் எழுதிக்கோங்க. 5 பீரியட் கொடுத்துருந்தாங்க, 5 பீரியடோட ஆக்சுவல் டிமாண்ட் அண்ட் ஃபோர்காஸ்டட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெஷர்ஸ் கண்டுபிடிக்கும் போது மாட் சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ பிட்வீன் ஆக்சுவல் டிமாண்ட் அண்ட் ஃபோர்காஸ்டட் வேல்யூ போடணும். ஸோ அப்போ 190 and 180 டிஃப்ரென்ஸ் 10 அண்ட் 170 190 20. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25 அண்ட் 4th பீரியடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 அண்ட் 5th பீரியடுக்கு இட் would be 10. ஸோ இதோட சம்மேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு MADயோட ஃபார்முலா தெரியும், மீன் அப்சல்யூட் டிவியேஷன் அப்படிங்கிறது சம்மேஷன் இந்த மாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் டிமாண்ட் அண்ட் ஃபோர்காஸ்டட் வேல்யூ ஆஃப் டிமாண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நம்ம இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு, 85 வருது. டோட்டலில் எத்தனை பீரியட் பார்த்தீங்கன்னா 5 பீரியட். ஸோ டிவைட் பை 5 போட்டிங்கன்னா 17. ஸோ ஆப்ஷனில் இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா 17 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் கண்டிப்பாக தப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு MAPE கண்டுபிடிக்கணும். ஸோ MAPயோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இதே மாதிரியே தான் வரும். என்னென்னா உங்களுக்கு மாட் ஆஃப் DT மைனஸ் FT, அதாவது ஆக்சுவல் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்டட் டிமாண்ட் டிவைடட் பை ஆக்சுவல் டிமாண்ட் வரும். அப்புறம் அந்த வேல்யூவை மறுபடியும் நம்ம வந்து என்னால் டிவைட் பண்ணணும், இன்டூ 100 பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு காலம் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த காலம் நமக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட சேர்த்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DT மைனஸ் FT பை DT அகைன் வேணும். ஸோ அப்போ இந்த 10 டிவைடட் பை 180 போட்டுக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 டிவைடட் பை 170 போட்டுக்கிறோம். அப்போ இந்த ஆன்சர் வந்துடும். 25 டிவைடட் பை 165 போட்டுறோம். ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்துடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சம்மேஷன் மாட் DT மைனஸ் FT பை DT ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நமக்கு இந்த ஆன்சர் ஃபுல்லாக கிடச்சிருச்சு இப்போது சம்மேஷனோட. ஸோ ஜஸ்ட்டு இந்த வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வந்து n டேர்ம்ஸால் டிவைட் பண்ணோம். அண்ட் n வந்து பார்த்திங்கன்னா அகைன் 5. ஸோ 0.49 டிவைட் பை 5 பண்ணுறேன், இன்டூ 100 போட்டோம்னா பர்சன்டேஜில் கிடச்சிரும். ஸோ 9.85% வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ MAD வேல்யூ 17 வருது அண்ட் MAPE வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 9.85% வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து ஃபோர்காஸ்டிங் சம்மந்தமாக உள்ள எல்லா கொஷின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு கேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இனிமேல் வந்து ஹேண்ட் அவுட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கூகுள் ட்ரைவில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அண்ட் அதோட சொல்யூஷன் டிஸ்கஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் வீடியோஸாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ பப்ளிக்காக பார்க்குறவங்க நீங்கள் இதை ஒரு ஐடியாவாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஓன் இதை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கூகுள் ட்ரைவ் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் பிங் மீ ஆன் the mail ID which is given in the description link. ஸோ இல்லைனா கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு. ஸோ வில் கைட் யூ ஹவு டு ஆக்சுவலி ப்ரொசீட் ஆன் வித் தட். ஸோ டவுட்ஸ் எதுனா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கியூயிங் தியரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கியூயிங் தியரி வீடியோ முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் ஆஃப் கேட் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ, பை.